சார் வணக்கங்க. ஆக்சுவலா வணக்கம். வணக்கம். நீங்க வந்து வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியில மெம்பரா இருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி கூட சேர்ந்ததுல எந்த விருப்பமும் இல்ல அப்படின்ற விஷயத்தையும் கேள்விப்பட்டோம். சார் ஃபர்ஸ்ட் உங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாமா சார்? நீங்க யாரு? எப்பல இருந்து இருக்கீங்க சார் மெம்பரா? சார் என் பேர் வந்து பார்த்திபன் சார். நான் வந்து கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஒன்றியம் சுப்பிரமணியம் கிராமத்தை சேர்ந்தோம் சார். ம். சேர்ந்தவங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 83லேருந்து அந்த வன்னி சங்கம் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த கட்சியில் இருக்குங்க. ம். அப்படி இருக்கும்போது வந்து செப்டம்பர் 87ன்னு நினைக்கிறேங்க. செப்டம்பர் ம். மாதம் 17ஆம் தேதி இவர் ஒரு வாரம் சாலை மறியல் அறிவிக்கிறாங்க. ஐயா அறிவிக்கிறார். ம். அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து உடல்நிலை சரியில்லாத புருக்லின் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க அமெரிக்காவில். ம். அந்த காலகட்டத்தில் வந்து என்னன்னா பண்டிட்டை தான் இன்சார்ஜ். அப்போ இன்சார்ஜ் அவர் தான் இன்சார்ஜ் இருந்தாருங்க இங்கே. ம். அப்போ வந்து ஏடிஎம் காட்சி நடக்குதுங்க. ம். அந்த செப்டம்பர் 17ல் வந்து சாலை மறியல் பண்ணும்போது அதே செப்டம்பர் 17ல் வந்து அப்போ வந்து எதிர்கட்சி தலைவர் கருணாநிதி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, முப்பது விழா வந்து மெட்ராஸில் கொண்டாடுறாங்க. ம். அந்த அந்த முப்பது விழாவுக்கு வந்து தேதியை ஒத்திவைக்க சொன்னதுக்கு அவர் ஒத்திவைக்க மாட்டேன்ட்டாருங்க. இதே தேதி தான் நாங்கள் வைப்போம் அப்படின்ட்டாருங்க. ம். திரும்பி என்ன பண்ணாங்க, அங்கே முப்பது விழாவுக்கு வந்து இப்போ சாலை மறியல் விட்டு நானும் தேதி மாற்ற முடியாது ஐயாவும் சொல்லிட்டாருங்க. ம். அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுங்க, சரி சாலை மறியல் அன்னைக்கு நைட்டு ஆரம்பிச்சிட்டு சாலை மறியல் ம். காலையில் அங்கே தஞ்சாவூர் பக்கம் திருச்சின் பக்கம் வர்றவங்களுக்கும் அந்த திமுக தொண்டருக்கும் வன்னி சங்க ஆளுக்கும் பிரச்சனை ஆகி போச்சுங்க. ம். பிரச்சனை ஆகி அது அடியில் போய் துப்பாக்கி சூடு வரைக்கும் போய் கிட்டத்தட்ட ஒரு 22 பேர் அந்த துப்பாக்கி சூட்டில் இறந்துடுறாங்க. ம். அந்த இதில் வந்து தான் வன்னி சங்கம் என்ன வந்து கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட் ஆச்சு சார். ம். அப்போ வந்து வன்னிய சங்கத்துக்கு வந்து சிஎன் ராமமூர்த்திங்கிறவர் தான் அந்த வன்னி சங்க செயலாளராக இருக்கார். ம். இன்னைக்கு வந்து அவர் ராமதாஸ் மனவத்தோடு எட்ட போயிட்டாருங்க. அவர் தனியாக ஒரு சங்கம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. ம். இந்த காலகட்டத்தில் நாங்கள் போய் சரி வன்னி சங்கம் இந்த மாதிரி பெரிய பாப்புலாரிட்டி பற்றி வந்து இந்தியா லெவலில் இந்த மாதிரி 7 நாள் சாலை மறியல் பண்ணது எந்த ஒரு சங்கமும் கிடையாது சார். ம். நாங்கள் எல்லாம் செஞ்சு அடிப்பட்டு உதப்பட்டு பூச்சத்தூரில் என்னன்னா கடலூர் மாவட்டம் பூச்சத்தூரில் ஒரு பையன் குண்டடிப்பட்டு அதில் இறந்துடுறாருங்க. ம். அந்த பேர் வந்து பேர் சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் வில்லியனூர் பக்கத்தில் வில்லியனூர் ஒரு ஊருங்க. ம். அதுக்காக ஒரு நினைவு சின்னம் வந்து பூச்சத்தூரில் பஸ் ஸ்டாண்டில் வச்சாங்க. ம். அப்போ நாங்களாம் போய் பார்த்துட்டு அதை ஊந்து கும்பிட்டுட்டு வருவோம். அந்த அந்த ஆதங்கத்தில் அந்த பூச்சத்தூரில் ஒரு பஸ்ஸு வந்து பொருத்தப்பட்டது ம். அந்த காலகட்டத்தில். ம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, அந்த போலீஸில் ஒரு வச்சு வன்னியர் கிராமம் ஃபுல்லாக பூந்து வன்னியர் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லாம் பூந்து அரெஸ்ட் பண்ணுறதும் அடிக்கிறதும் உதைக்கிறதும். நாங்கள்லாம் வந்து கொள்ளை வெளியில் போய் 10 நாள் கொள்ளையில் கிடந்தோம். பொண்டாட்டி ஃபுல்லாம் விட்டுட்டு 10 நாள் 15 நாள் கொள்ளையில் கிடந்தோம் சார். ம். அந்த மாதிரிலாம் அடிப்பட்டு வளப்பட்டு வளர்த்தோம். அந்த சங்கம் திரும்பி 89ல் பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறுதுங்க. ம். பாட்டாளி மக்கள் கட்சி மாறினோன்னா அப்போ வந்து சரி எல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைச்சிட்டாரு. ம். சரி நம்ம சமுதாயத்துக்கு ஒரு ஏதோ நல்ல விடிவாரம் பிறக்கும் ம். அப்படின்னு நாங்கள் வந்து அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக அப்புறம் அந்த கட்சியிலே கஷ்டப்பட்டு எல்லாம் வளர்த்து தான் செஞ்சோம். எல்லாம் அவர் மாறி மாறி இதெல்லாம் வச்சாருங்க, கூட்டணி வச்சாருங்க. நாங்கள் எதுவுமே பேசிக்கல. சரி நம்மளுக்கு ஒன்றுனா வர்றது ஒரு ஆள் இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை இன்னும் பாட்டாளி கட்சி கட்டிட்டு வந்து என்னென்ன பிரச்சனை பேசி தீர்த்து விட்டு போவாங்க. ம். அந்த மாதிரி கட்டம் வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அப்போ உள்ள நாங்கள் இளைஞருக்கலாம் அப்போ. ம். சரி நம்மளுக்கும் சமுதாயத்துக்கு ஒரு தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்தோம் சார். ம். ஆனால் இன்னைக்கு அந்த கட்சி போகிற நிலமா ஒன்றும் எல்லாருக்கும் இந்த பழைய ஆளுக்கெல்லாம் நாங்களாம் வயசான 63 வயசாகுது சார். அப்பா. ம். ம். அந்த இப்போ இந்த ஒரு இப்போ போகிற கட்சி இந்த சூழ்நிலை இப்படி போச்சுன்னா கட்சி நிச்சயமாக வந்து இதுக்கு இந்த கட்சி ஒரு எதிர்காலமே இல்லை சார். நிச்சயமாக கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது மாறி மாறி வந்து கிட்டத்தட்ட வந்து இவங்க வந்து முன்னாடி வந்து 99ல் வந்து வாஜ்பாய் அரசில் போய் இவங்க சேர்றாங்க. சேர்ந்து ஏகே மூர்த்தி வேலுங்கிறவங்க வந்து 2 பேரும் யூனியன் சேர்றாங்க. 2004 வரைக்கும்.
2004க்கு பிறகு வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில் வந்து 5 எம்பி ஜெயிச்சு இவர் வந்து மேல்சபை எம்பி வாங்கி இவர் சுகாதார மந்திரி ஆயிருக்காருங்க ஆனாருங்க. ம் அன்புமணி ராமதாஸ் ம் 2009 வரைக்கும் இவர் சென்ட்ரல் மினிஸ்டர் அன்புமணி ராமதாஸ். ம் அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன ஒரு வன்னியருக்கோ இல்லை மித்த வன்னியரில் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான பசங்களுக்கோ ஒரு சின்ன உதவி கூட பண்ணது கிடையாதுங்க. ம் எந்த ஒரு மெடிக்கல் காலேஜாவது எங்கேயாவது ஒரு 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 ஏழை ஒரு பையனுக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்தோன்னு சொல்லுங்க பார்ப்போம். கிடையாதுங்க. ரெண்டாவது ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் யாராவது ஒரு 2 பசங்களுக்கு ஒரு ஏழை பெண்களுக்கு ஒரு கூட்டுற வேலை ஒரு பெருக்கிற வேலை ஏதாவது செஞ்சாருன்னு சொல்லுங்க. கிடையாது. அப்படிங்கிறது நாங்கள் வந்து சரி நம்ம சமுதாயத்துக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நம்பி தான் நாங்கள் வந்து இது வரைக்கும் அந்த கட்சியில் இருந்தோங்க. அதுபோது 2017 ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது ஜெயலலிதா போன பிறகு அது கட்சி 2 உடஞ்சதுங்க. பன்னீர் குரூப்பு அந்த குரூப் இந்த குரூப் மாறிச்சிங்க. அவங்க கதை தனி கதை. அந்த காலகட்டத்தில் வந்து இவங்க வந்து சட்டசபை எலெக்ஷனில் தேர்தல் கூட்டணிக்கு போகும்போது இவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. எங்களுக்கு வந்து வன்னியருக்கு 10% இடைவெளி கொடுக்கணும் அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறாங்க. இதை வந்து சி சண்முகம் முனுசாமி அப்புறம் வந்து வேலுமணி இவங்கெல்லாம் உட்காந்து பேசி சரி நாங்கள் தரோம் நீங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அறிவிச்சு எலெக்ஷன் வந்து இன்னைக்கு அறிவிக்கிறாங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் அறிவிக்கிறாங்கன்னா இன்னைக்கு காலையில் சட்டசபையில் வன்னியருக்கு வந்து 10% இடஒதுக்கீடு கொடுக்குறாருங்க. எடப்பாடியார் கொடுக்குறாருங்க. பல எதிர்ப்பு மீறி தான் கொடுக்குறாரு. அப்போ அந்த காலகட்டத்தில் கேட்கும் போதும் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல. ஜெயலலிதா பீரியடில் இருக்கும் போதும் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல. இவங்களும் வந்து இடஒதுக்கீடு அந்த 7 நாள் சாதனை பண்ண பிறகு அது பிறகு கட்சியாக மாறின பிறகு இவங்க வந்து எப்போ ஆட்சி அதிகாரத்தில் போகணும் ஆசைப்பட்டு பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சாங்களோ அதுலேருந்து இவங்களும் அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையை இவங்களும் எடுக்கவே இல்லை. அது மாதிரி அவங்க வாஜ்பாய் அரசில் ஒரு 4 வருஷம் இருந்தாங்க. அப்புறம் மன்மோகன் அரசில் ஒரு 4 வருஷம் இருந்தாங்க. அப்போல்லாம் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா எப்படியா மக்கள்கிட்ட சொல்லி கலந்துட்டு சொல்லி இடஒதுக்கீடு வாங்கலாம். அப்பயும் இவங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படியே மறந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து இவங்களுக்கு பதவி சுகம் சென்ட்ரல் மினிஸ்டர் சுகாதார மந்திரி ரயில்வே துணை மந்திரி தலித் ஏழ்மெல்லாம் ஒருத்தர் சேமத்தில் நின்று ஜெயிக்க வச்சேன். அவரு சுகாதார இணையமைச்சர் ஆனார். எல்லாம் வந்து எங்கள் மக்களுக்கு வந்து இதுவரை யாரும் ஒன்றும் எதுவுமே செய்யவே இல்லை சார். சரி பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்கிறாங்களேன்ட்டு நாங்கள் எல்லாம் இதுவரைக்கும் இருந்தோம். அந்த எடப்பாடியார் 10.5% கொடுத்த பிறகு எல்லாம் ஒன்றா இருந்து எல்லாம் வேலை பார்த்தோம். எங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது சார் எங்களுக்கு. சரி நம்ம தான் நம்ம சமுதாயத்தில் நம்ம தான் வயசாகி போச்சு. நம்ம பிள்ளைவோ நம்ம பேர பிள்ளைவோ இதோ ஒரு நல்ல நிலைக்கு வரட்டும் பிற்கால நிலைக்கு வரட்டும் அப்படின்னு நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அந்த 10.5 இடஒதுக்கீடு கிடைச்சதுக்கு. அப்போ கூட என்ன சொன்னாங்க வந்து எடப்பாடியார் வந்து எலெக்ஷனுக்காக தான் செஞ்சார். திமுக திராவிட முன்னேற்றக்காரங்க என்ன சொன்னாங்க சார்னா இது மாதிரி 10.5% கொடுத்துருக்கணும். நாங்கள் வந்தால் 15% நாங்கள் வாங்கியிருப்போம் அப்படின்னு வேல்முருகன் சொன்னாருங்க. வேல்முருகன் என்ன சொன்னாருங்க இவர் அவசரப்பட்டு கொடுத்தாங்க. ஜாதி வாரி கணக்கு நாட்டுலாம் இன்னும் வன்னியருக்கு வந்து இன்னும் 15% இடஒதுக்கீடு வரும்னு வேல்முருகன் அறிக்கை விட்டாருங்க. வேல்முருகன் அறிக்கை விட்டு அவர் என்ன எம்எல்ஏ ஜெயிச்சு இன்னைக்கு 2-3 வருஷம் ஆக போது இவரும் அது வரைக்கும் இவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. இவர் ஆளுங்கட்சி சப்போர்ட்டாக இருக்காரு சொல்லி அவரு ஸ்டாலின் செய்கிற மாதிரி இல்லை. இவங்களும் ராமதாசும் சரி 2-3 தான் போய் பார்த்து எங்களுக்கு வந்து ஜாதி வாரி கணக்கு நடத்து எங்களுக்கு அந்த ஜாதி வாரி கணக்கு பண்ண அந்த பிரதத்தை வச்சு எங்களுக்கு இடஒதுக்கீடுன்னு கேட்டாங்க. ஸ்டாலினும் செய்யலை. யாருமே செய்யாததை வந்து எடப்பாடி செஞ்சாருங்க. எங்களாம் ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். நானே இந்த எலெக்ஷனில் வந்து பாமக வந்து எப்படியும் அதிமுக கூட்டணி போகணுன்னு எங்கள் ஊரில் உள்ள எல்லா அதிமுக நம்ம 2 பேரும் இந்த எலெக்ஷன் நின்று ஜெயிக்க வச்சு எடப்பாடிக்கு ஒரு பக்கபலமாக இருந்து அவர் நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு எல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். முந்தானத்து வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையில் பேசிகிட்டு இருந்தோம் சார். நாங்கள் இவங்க டக்குன்னு வந்து பிஜேபி போனதில் வந்து எங்களுக்கு எல்லா தொண்டர்களும் நாங்களாம் வெக்ஸாகி உட்காந்தோம். என்ன பண்ணுறது தெரியல வெக்ஸாகி உட்காந்துங்க சார். எங்கள் சமுதாயமே இதனால் வீணாக போட்டு சார். எங்கள் சமுதாயமே இந்த மாதிரிலாம் வந்து அன்புமணி ராமதாஸ் தான் எங்கள் சமுதாயம் செய்வானுங்கெல்லாம் நாங்களாம் நினச்சி கூட பார்க்க வேண்டிய வேலை இல்லை சார். நாங்களாம்
அவங்க பின்னால் போய் கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் அந்த கட்சியில் நடந்து ஒரு இடஒதுக்கீடு கிடைச்ச கட்சி உண்மையில ஒரு நன்றி கடன் இவங்கெல்லாம் இருந்ததுன்னா அன்புமணிக்கு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம் கூட தான் சார் கூட்டணி வச்சிருக்கணும். நான் இறந்த தாய் மீது தந்தை மீது சத்தியமாக சொல்கிறேன், உண்மையான நீ ஆனால் அவனை ஒரு ரகசிய ஓட்டு ஏற்பாடு நடத்தினா கூட எல்லா மாவட்ட செயலாளருமே எல்லா ஒன்றிய செயலாளருமே எல்லா வட்ட செயலாளருமே எல்லாம் ஏடிஎம் கூட கூட்டணி வைக்கணும் தான் எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருந்தது. ஆனால் இவங்க வந்து எந்த விதையும் கேட்காத இவங்களுக்கு பணம் தான்ன்ற ஒரு குறிக்கோளோட போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். புரியுதுங்க சார். தைலாபுரத்தில் கூட மாவட்ட செயலாளர்களுடைய மீட்டிங்லாம் வந்து வச்சாங்க. நாங்கள் அதெல்லாம் சார் அதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டி சார், அதெல்லாம் ஃபார்மாலிட்டி சார், அதெல்லாம் ஃபார்மாலிட்டி சார். அதெல்லாம் ஃபார்மாலிட்டி சார், அதெல்லாம் ஃபார்மாலிட்டி. இப்போ உங்கள் தரப்புலையும் வந்து நீங்கள் சொல்ல முடியலையில சார் எங்கேயுமே இந்த மாதிரி அதிமுக கூட்டணி வச்சுக்கோங்க, ஏன் வந்து பாஜக போறீங்கன்னு உங்க தரப்புலையோ இல்லை உங்க மாவட்ட செயலாளரோ யாருமே எங்கேயுமே சொல்ல முடியலையா? இவர் ராமதாஸ் பெரியவர்கிட்டயும் சொல்லுங்க, எந்த மாவட்ட எல்லாருமே வாய்ப்பு சொல்ல முடியல சார். இது வந்து என்னன்னா ஒரு ஹிட்லர் ஆட்சி மாரி கட்சி மாரி போயிட்டு இருக்குங்க. அது அவங்க வச்சதுதான், அவங்க சொல்றதுதான் முடிவு. ஓகே. ஏன்னா இப்ப இவர் இருக்கார் ராமதாஸ் பெரியவர் இருக்காரு இல்லைங்களா, அவரு வந்து அதிமுக கொண்டு வைக்க தான் ஆசைப்பட்டிருக்காரு. நம்ம நிறைய செய்தி கேள்விப்பட்டோம். அட்லீஸ்ட் அவர்கிட்ட பேர் சொல்லியிருக்க முறையிட்டு இருக்கலாம் இல்லைங்களா, இத்தனை பேர் கூட்டினாங்களா வந்து விருப்பப்படுறோம் சொல்லியிருந்திருக்கலாமே, ஏன் சொல்லாம விட்டாங்க சார்? இல்லை சார், அது வந்து சொல்றதுக்கு அவருக்கு வந்து ஏடிஎம்கே கூட்டி போகணும்னு ஒரு எண்ணம் இருந்ததுங்க. இருந்தது. ஆனால் அவரை கூட்டு வச்சு இவர் அன்பு பேசி அவரை பிரெயின் வாஷ் பண்ணி தன் பக்கம் இழுத்துட்டாருங்க. அவர் கடைசி வரைக்கும் ஏடிஎம் கூட்டி போகணும் அந்த ஒரு எண்ணம் இருந்ததுங்க. ஆமா, அதான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் சொல்லுங்க சார். நிறைய செய்தி வந்துச்சு, அப்படிதான் வந்துச்சு சார். அதிமுக கூட்டி தான் போவாங்க இவங்க, அப்படிதான் செய்திலாம் வெளியாச்சு. கடைசி நேரத்தில் பாஜகன்ட்டு போயிட்டாங்க. நான் என்ன எங்களுக்கு இன்னொன்று சந்தேகம் என்னன்னா சார், இப்போ வந்து இவங்க வந்து பாமக கூட கூட்டி போனாலும் அந்த திமுக கூட்டி ஜெயிக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு பயன்படுத்தி கொடுத்துருக்காரு சார் இவரு. அதான் நான் சொல்லுவேன். வந்து ஓட்டு பிரியுது சார், ஓட்டு பிரியுது இல்ல? கண்டிப்பா கண்டிப்பா. ஏடிஎம்கே ஓட்டு தனியா ஓட்டு பிரியுது, பாமக தனியா ஓட்டு பிரியுது. பிஜேபி எல்லாம் ஏறுங்க, ஊர்ல 4 பேர் கூட கிடையாது சாருங்களாம். ஓ ஓகே. அதெல்லாம் வேணா ஏதாவது டவுன் அங்கதான் டவுன்ல வேணா ஏதாவது ஒரு வீட்டுக்கு 10 பேர் 4 பேர் இருப்பாங்க சார். கிராமத்துலாம் பிஜேபிங்கிற ஒரு வேலையே கிடையாது சார். அதெல்லாம் அண்ணாமலை வந்து என்ன கும்பல் கூட்டினா எல்லாம் கும்பல் யார் வேணாலும் கூட்டுவாங்க. 200 காசு கொடுத்து கோட்டை கொடுத்தா எல்லாமே வருவாங்க கூட்டத்துக்கு. அது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான் சார் அது. கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்போ சொல்றேன் சார், வந்து இவங்க போனது வந்து இந்த கட்சிக்கு பெரிய ஒரு அழிவு கண்டிப்பா உண்டு சார். அது சந்தேகமே கிடையாது. நாங்களாம் ஏன்னா நாங்களாம் அந்த கட்சி அந்த அளவு நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். இவங்க பண்றது வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுத்துறாங்க. அதான் நான் சொல்லுவேன். இதுவே ஏடிஎம்கே வந்து கூட பாமக இருந்ததுன்னா வட மாவட்டங்கள அடிச்சுட்டு வந்துடும் சார். சத்தியமாக அடிச்சுட்டு கண்டிப்பா வட மாவட்டம் எடுத்து சீட்டுக்குள்ள 10 சீட்டும் திமுக ஏடிஎம்கே ஜெயிக்கும், பாமக ஜெயிக்கும். புரியுதுங்க. இவங்க வந்து கூட்டணி முடிவு பண்ணிட்டாங்க சார். இப்போ நீங்க எல்லாரும் தொண்டர்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த பாஜக கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்ல எப்படி செய்வீங்க, என்ன செய்ய போறீங்க, என்ன உங்களோட ஐடியா? எங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது சார். நாங்கெல்லாம் வந்து அதிமுக சார் நாங்கள் ஓட்டு போடலான்னு இருக்கோம். ஓகே. ஆமா சார். ஆமா, புரியுதுங்க. தொண்டர்களோட மதிப்பு ஒரு எண்ணத்துல புரிஞ்சிக்காம ஒரு கட்சி நடக்குதுன்னா அது எதுக்கு சார்? அது சொல்லுங்க பார்ப்போம். புரியுதுங்க. அந்த நிமிஷம் வரைக்கும் நான் 7:30 மணி வரைக்கும் நான் எப்படியாவது அறிக்கை வெளியே வரும் நான் ஏற்பாடு உட்காந்துருக்கேன். ஏழுக்கு சொல்லுவாங்க பாருன்னா கடைசியில் வடிவேல் ராமனை வந்து என்ன சொல்லிட்டாரு, டக்குன்னு வந்து நாங்கள் வந்து பிஜேபிக்கு தான் கூட்டணி போகணும் டக்குன்னு சொல்லிட்டாரு. அதுதான் போய் எல்லாரும் சொன்னோன்னே எங்கெல்லாம் அப்படியே வெக்ஸ் ஆகி போச்சு சார். நாங்களாம் வந்து இந்த இடஒதுக்கீட்டுக்கு வந்து மித்த கம்யூனிட்டி எல்லாமே ஆதங்கப்பட்டாங்க சார். வன்னியை தவிர பார்க்க எல்லா கம்யூனிட்டியுமே எப்படி கொடுக்கலாம் முக்கியமாக இதில் வந்து ஆதங்கப்பட்டது தேவர் கம்யூனிட்டி. ஆமாம், கருணாஸ் தான் ஹெல்ப் பண்ணி கேஸ்லாம் போட்டாருன்னு கூட கேள்விப்பட்டேன். அவங்க தான் கேஸ் பண்ணி முக்கியமான அது நீதிபதிகளை வச்சு
காசு வசூல் பண்ணி உங்கள் கோர்ட்டில் இங்கே தள்ளுபடியாகி திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கேயும் தள்ளுபடியாக சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க சார். ம். அவங்க என்ன கொடுக்கலாம் அவங்களுக்கு ஏன்னா புள்ளி வரங்க தரவுகள் எங்கிட்ட கொடுக்கல, அதனால நாங்கள் வந்து இதை தள்ளுபடி பண்ணுறோம், இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா கொடுக்கலான்னு அவங்க சொல்லிட்டாங்க. ம். அது வந்து இவர் திமுகவுக்கு கொடுக்குறது மனசு வரல சார், ஸ்டாலின் கொடுக்குறது மனசு வரல. எங்களுக்கு முதல் எதிரி யாருன்னா ஸ்டாலினுக்கு முதல் ஸ்டாலின் வீழ்த்தணும்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து ஏடிஎம் கூட கூட்டணி போயிருக்கணும் சார். நீங்கள் ஏடிஎம் கூட கூட்டி போயிருந்தோன்னா கிட்டத்தட்ட வடமாட்டம் ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்துடுவோம். கண்டிப்பா சார். இப்போ ரீசெண்டாக கூட அசம்பிளியில் ரீசெண்டாக கூட சட்டமன்ற உறுப்பினர் அருள் வந்து கூட ஒரு பெட்டிஷன் கொடுத்திருந்தாரு, இந்த மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு கேட்டிருந்தாரு. அது என்ன சார் ஆச்சு? அது ஏதாவது பேசப்பட்டுச்சா? என்ன ஆச்சு அதுங்க? அதுதான் சார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு போய் ஒரு ஸ்டாலின் சொல்றது ஒரு மனசே வரல சார். அவர் என்ன சொல்றாங்க, அவங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்த்து செய்யணும்னு சொல்றாருங்க. அப்போ வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கையில் இருக்குன்னா நிதிஷ்குமார் எப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாருங்க? அதுக்கு பதில் சொல்ல முடியுமா ஸ்டாலினால? நல்ல பாயிண்ட். தெலுங்கானாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து முடிச்சிருக்காங்க, அவங்க எப்படி பண்ணாங்க? அப்போ ஜாதி கணக்கெடுப்பு எடுத்தால் வன்னியர்கள் முன்னே வந்துடுவாங்க. உங்களுக்கு இது கூடாது இந்த பையை தூக்கி இது மேலே போட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணு சொல்லிட்டாங்க. அது அவ்வளோ பொய் சார். ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் நிச்சயமாக வன்னியருக்கு வந்து இருக்கிற கம்யூனிட்டியில் வந்து வன்னியர் தான் அதிகமான கம்யூனிட்டி, அடுத்தது தேவர் கம்யூனிட்டி. உங்களுக்கு எப்படியும் இடஒரு குத்தம் ஆகணுங்கிற அந்த எண்ணத்தை வச்சு அது வந்து எங்களுக்கு அதிகாரம் எல்லாம் ஒரே போட்டாங்க. இன்னும் ஒன்று சார், ஜாதிவாரி கணக்கு நாட்டில் மட்டும் பிஜேபி பயங்கரமாக அறிவிக்கிறாங்க சார். நான் ஜாதிவாரி கணக்கு தான் ஜாதி வந்து மக்கள் ஜாதி மேலே உண்டு பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க பிஜேபி தலைவருங்களாம். அந்த கூட்டணி கூட நீ போய் வந்து கூட்டணி வைக்கணும்னா என்ன முரண்பாட்டு கூட்டணி இல்லைங்க அது? கண்டிப்பா. ஆமாம், கண்டிப்பாக முரண்தான். அது எப்படி நீங்கள் வந்து பெரியார் பற்றி இழிவாக பேசலாம் சார் பிஜேபிக்காரங்க? நீங்கள் சமூக நம்ம பேசிட்டு கிட்டத்தட்ட 40 வருஷம் சமூக நீதி பேசி நீங்கள் பெரியார் இழிவாக பேசுகிற கட்சி கூட போய் நீங்கள் கூட்டணி வச்சீங்கன்னா அப்போ சமூக நீதிக்கு என்ன அர்த்தம்? பெரியாரோட கொள்கைக்கு என்ன அர்த்தம்? சமூக நீதிக்கு என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்கு வந்து பணம் முக்கியம், பதவி முக்கியம், இதை நினச்சி நீங்கள் போகிறீங்க. அப்போ எங்களை வந்து மொத்தமாக தூக்கி அடவு வச்சுட்டீங்க பிஜேபி கூட. இப்போ 10 பேர் நீ சீட்டு வாங்கி 10 பேர் நிச்சயமாக ஜெயிக்காது சார். நான் அடித்து சொல்கிறேன், 10 பேர் நீங்கள் ஜெயிக்க முடியாது சார். இப்போ உங்களை மாதிரியே ஊரில் எல்லாருமே இந்த ஆதங்கத்தில் இருக்கிறாங்களா சார்? கண்டிப்பாக இருக்காங்க சார். யாரும் வெளில சொல்ல முடியல, நான் துணிச்சு சொல்கிறேன் உங்ககிட்ட. என்ன மாதிரி பழைய ஆளுங்கள்லாம் நீங்கள் யாராவது பேட்டி எடுங்க, பழைய ஆள் 60 வயசு மேலே உள்ள ஆள் வண்டியெல்லாம் யாராவது பேட்டி எடுங்க, அவங்க இதுதான் சொல்லுவாங்க. நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணப்போ இந்த ஆதத்தை கொட்டினாங்க சார். நீங்கள் சொல்கிற அதே விஷயத்த நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆமாம் சார், நான்லாம் வந்து அதான் 83 இந்த கட்சியில் அடிபட்டு உதப்பட்டு ஸ்டேஷனில் கேஸ் வாங்கி வீட்டில் கொடியில் பட்டு மோட்டர் கொட்டாவில் பத்துக்கு வாய்க்கார் போல் பத்துக்கு அந்த பொண்டாட்டி போலாம் விட்டுட்டு 14 நாள் கொடியில் போய் பத்துக்காங்க சார். போலீஸ் அடி உதைக்கலாம் பயந்துக்கிட்டு. எதுக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம்? சரி, நம்ம தலைமுறைனா நம்ம வர்ற தலைமுறையாக ஒரு நல்ல நிலைக்கு வரணும். அதுக்கு நம்ம ராமதாஸ் ஏதாவது செய்வார் அப்படிங்கிறதான் நாங்கள் எல்லாம் இது பண்ணணும். இல்லை நாங்கள் 4 ஏக்கர் மோட்டர் வச்சுக்கிட்டு இருக்கு, எங்கள் விவசாயம் பண்ணிட்டு இங்கே கால் வாங்க, நாங்கள் எங்கள் வேலை நாங்கள் பார்த்து நாங்கள் போயிருக்க மாட்டோம். உங்கள் எல்லாரும் உழைப்பையும் அசிங்கப்படுத்திட்டார் இல்லைங்களா? இப்போ வர்ற இது இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் அந்த அப்போல்லாம் அதை பற்றி என்ன யாருக்குமே அதிகமாக தெரியாது சார். நீங்கள் தான் தெரியும். நீங்கள் வரலாறே கிளியராக சொல்லிட்டீங்க, எப்படி வந்தது என்னன்னு கிளியராக. ஆமாம் சார். இன்னொன்று சொல்கிறேன் சார். இன்னைக்கு வந்து இப்போ யார் தோற்றாலும் ஜெயிக்காமல் நிச்சயமாக அவர் அது பிஜேபி வரப்போ அவர் மத்திய மந்திரி அப்படியே ஆயிடுவாருங்க. ஏன்னா அவர் நினச்சது கண்டிப்பாக நடந்துடும். அது எங்களுக்கு என்ன புண்ணியம்? ஆமாம், சமூகத்துக்கு என்ன புண்ணியம் சொல்லுங்க? எங்களுக்கு என்ன புண்ணியம்? ரெண்டாவது இப்போ என்எஸ்சி என்ன சொன்னீங்க? இப்போ சமீபத்தில் ஒரு போராட்டம் நடந்ததில்ல சார்? ஆமாங்க, நடந்தது. என்எஸ்சி தேவையில்ல, என்எஸ்சி தேவையில்ல, 3 சொல்கிறீங்க ஐயா, சின்ன ஐயா சொன்னார்.
ஆ சரி, நாளைக்கு ஆமா. மச்சமிஞ்சி ஆனோன்னா நாளைக்கு மச்சமிஞ்சி ஆனோன்னா என்ன செய்ய மூட்டுவாரா? அது எப்படி? சொல்லுங்க, வாய்ப்பே இல்லை. முடியுமா? முடியாதுங்களே. அவர் கேரண்டி கொடுப்பாரா? கொடுக்க முடியாது. முடியாது. பறந்த விமான நிலையம் வந்து வானான்னு சொல்றீங்க. நீ மச்சமிஞ்சி ஆன பிறகு பறந்த விமான நிலையத்தை வானான்னு கேன்சல் பண்ணுறீங்களா? சொல்லுங்க சார், முடியுமா? முடியுமா? முடியாது. அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சுன்னா என்ன அது அர்த்தம்? அது என்எஸ்சி வந்து ஈட்டு மூடிடணும், என்எஸ்சி ஈட்டு மூடிடணும். வேற நம்ம வந்து இந்த இதுக்கு நிலக்கரியை விட்டுட்டு வேற எரிசக்தி நம்ம மாறணும்னா அது இப்போ முடியிற காரியமா? என்எஸ்சி டக்குனு மூட முடியுமா? முடியாதுங்களே. 70% அங்க இருந்தா கரெக்டே கிடைக்குது நமக்கு. ஆமாங்க. ஆ இப்போ என்ன, நீங்கள் வந்து 2-3 நாள் மச்சமிஞ்சி ஆறீங்க. 13,000 பேர் இன்னும் கான்ட்ராக்டில் வேலை செஞ்சுருக்கலாம் என்எஸ்சியில். இது வரையும் பர்மனெண்ட் பண்ணல. 13,000 லேபர் சார் மொத்தம். இது வரைக்கும் 20 வருஷமா 30 வருஷமா வேலை செய்யணும். அவங்க என்ன ஒரு பர்மனெண்ட் பண்ணல. அதை பர்மனெண்ட் பண்ண உங்களுக்கு முடியுமா? நீங்கள் 7 மினிட்ல ஒரு 10 வருஷம் மச்சமிஞ்சி ஆட்சி இருந்தீங்க, ஏன் பண்ணல? நியாயமான கேள்வி. இன்னும் நெய்வேலியில் நிலம் கொடுத்துருங்க, இன்னும் வேலை கொடுக்கல சார். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா உங்களால்? நீங்கள் மச்சமிஞ்சி ஆகிட்டு நீங்கள் காரில் போவீங்க, ஏசியில் போவீங்க, வருவீங்க, எல்லாம் சரியாக போச்சு, உங்கள் வேலை முடிஞ்சுது. அது என்ன செய்ய, நீங்கள் அடிப்பட்டோம் உதப்பட்டோம் கேஸ் வாட்டி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் அதுமா அலைஞ்சிட்டு நிற்கிறான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கேன். ஆமாம் சார். ஆ நீங்கள் சுத்தமாக வாடுறதுக்கு நாங்கள்லாம் கேஸ் வாங்கிட்டு உட்காந்து அடிப்பட்டு உதப்பட்டு எதுக்கு சார் நாங்கள் உட்காந்தோம்? நீங்கள் நல்லது செய்யுங்கன்னு தான் நான் உட்காந்தோம். கண்டிப்பா. இல்ல என்னன்னா இவரு அன்புமணி ராமதாஸ் வந்து தொண்டர்களிட பேசுறதுக்கு ஏதாவது வழி பார்த்திருக்கணும். அது வழி பார்த்தாதான் கட்சியோட மனநிலைமை என்ன இருக்கு, நிர்வாகிகள் மனநிலைமை என்ன இருக்கு, உறுப்பினர் மனநிலைமை என்ன இருக்குன்றது தெரிஞ்சிருந்திருக்க முடியும். எதுவுமே பண்ணாம தன்னிச்சையா முடிவெடுத்ததுன்றது ரொம்ப பெரிய தவறு தான் சார். அதுதான் நாங்கள் எங்களுக்கு மனக்கும்பல் அதுதான் சார். அது மனக்குள்ள அவ்வளோ எங்கள் மன கும்பல் தான். இப்போ நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நான் புரியுது. எப்படி உங்கள் ஊரை நாங்கள் எப்படி நம்பி வர்றது? என்னம்மா மாவட்ட செயலாளர் வேணா வருவாங்க, ஒன்றிய செயலாளர் வேணா வருவாங்க. ஏன்னா அவங்க இப்போ ஏசன் வரும்போது காசு கொடுப்பானுவோம். அவங்கள்ட்ட 5 கோடி 10 கோடி ஒரு தொகுதி 10 கோடி வாங்குங்க, நீங்கள் கொஞ்சம் எடுத்துப்பீங்க. கட்சிக்காரங்க கேண்டிடேட் அவங்க கொஞ்சம் எடுத்துப்பான், கட்சிக்காரங்க கொஞ்சம் எடுத்து அவங்க பங்கு பிடிச்சி போயிட்டே இருப்பீங்க. அவ்வளோதான். ஆனால் ஏன் ஜெயிக்க போகிறது கிடையாது. கண்டிப்பா. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு பிடிச்சிருக்கு சார். ஏடிஎம் கூட ஏடிஎம் அலைஞ்சிருந்தா கண்டிப்பாக ஜெயிக்கும். இது ஓட்டு பிஞ்சிடுது. எனக்கு என்ன சந்தேகம்னா திமுக கூட ஏதாவது பணம் வாங்கிப்பாங்க சந்தேகமா இருக்கு சார் எனக்கு. இது ஏன் சொல்றேன்னா 2016 வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி ஆரம்பிச்சாங்க சார். வைகோ, 2 கம்யூனிஸ்ட், விடுதலை ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து ஜெயலலிதா காசு கொடுத்துருவோம், அது மாதிரி அவங்கள தனியாக நிற்க சொன்னாங்கன்னா ஒரு வதந்தி இருந்தது. அது உண்மையாக போய் நமக்கு தெரியாது சார். அது நீங்கள் வந்து திமுக கூட்டணி போகக்கூடாது, உங்களுக்கு எவ்வளோ பணம்லாம் நான் தரேன் சொல்லி அவங்க தனியாக நிற்க வச்சு தான் ஒரு பேச்சு அடிபட்டது. அது உண்மையாக போய் நமக்கு தெரியாதுங்க, பேச்சு தான், வதந்தி தான் அது. அந்த கூட இருக்கலாம். நீங்கள் போங்க, உனக்கு எவ்வளோ ஒன்றா நான் பணம் தரேன், நீங்கள் போய் வந்து பிஜே கூட சேருங்க, நீங்கள் வந்து ஏன் கூட நீங்கள் சேராதீங்க அப்படி கூட ஒரு டீல் நடந்திருக்கலாம். புரியுது. சந்தேகம் தான் பரவாயில்ல. இது வந்து கன்ஃபார்மாக நான் சொல்லுது, சந்தேகப்படுறேன் நான். சந்தேகம் அவருக்கு தான் செய்யும். ஏன்னா இப்போ நீ எதுவுமே கேட்காம தனிச்சா முடிவு எடுக்கிறப்போ சந்தேகம் இருக்க தான் செய்யும் உங்களுக்கும். கண்டிப்பா. புரியுது. இல்ல இப்போ உங்க மனக்குமுறல் நான் பதிவு பண்றேன் சார். இதுல நம்ம பதிவு பண்ணலாம். இது வந்து அடுத்த இந்த எலெக்ஷன் ரிசல்ட்லயே இது வந்து பிரதிபலிக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த 2026லயாவது என்ன முடிவு எடுக்கிறாங்க, கட்சி எப்படி காப்பாற்ற போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் சார். உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க சார். இந்த இதோட முடிச்சு ஏதோ திரும்பி வந்தாருன்னா அந்த கட்சி தப்பிச்சுதுங்க. ஓகேங்க. இதே கூட்டணி சட்டசபை திறந்ததுன்னா இது அவ்வளோதான் சார், அவ்வளோதான். புரியுது. நாங்கள் சொல்றது இல்லை சார். இல்லை, ஒரு அடிப்படை தொண்டர்களுடைய மனக்குமரலை நான் நிச்சயம் பதிவு பண்றோம் சார். உங்க கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. இதை கண்டிப்பா
தலைமை வரைக்கும் கொண்டு போக பார்க்குறோம். அண்ட் இது அடுத்த எலெக்ஷன்லயோ இந்த எலெக்ஷன்லயே என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார் பேட்டி கொடுத்தது. நன்றிங்க. நன்றி சார் ரொம்ப நன்றி சார்.